காதோடு தான் நான் பேசுவேன். அம்மா என்ன நான் வந்து வகுத்துல 4வது எங்க அம்மாக்கு உண்டானதுல இருந்து என்ன பிடிக்கலன்னு பல்லு விளக்கி விட்டதில்ல, சோப்பு போட்டு என்ன குளிக்க ஊத்துனதுல, சீக்குக்காரியாவே வளர்த்த அண்ணன் மகன் ஒரு லூசு தலையில கட்டுச்சு. அவன் என்ன கடிப்பான் உடப்பான் எல்லாம் செய்வான். ஆனா நான் பொறுத்துக்கிட்டு 35 வருஷமா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். 2 பிள்ளைங்க இருக்கு. இந்த பிள்ளைங்களுக்கு மதிப்பு மரியாதையுமா கல்யாணம் பண்ணி இன்னைக்கு 2 பேரும் பேத்தியும் இருக்கு. ஆனா என் பிள்ளைங்களையும் என்ன பேச விடாம மதிக்க விடாம அப்பா அக்கா லூசு கடான்னு சொல்லி ஒதுக்கிக்கிட்டு எங்க அம்மாவும் சொத்தை ஏமாத்துது, என் மச்சாங்காரவங்களும் என்ன சொத்தை ஏமாத்தி நெருக்கடியா நிக்கிறமா. கலெக்டர்ல போய் எழுதி கொடுத்தா அந்த மனு என்ன ஆகுதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. முதலுத்துறை ஏரியால தாலுக்கா வீட்டுக்கு போனா கணக்கப்புல முதலுக்கு என்ன நக்கல் பண்றான். நெல்லு விளைய வச்சா நெல்லுக்கு பதிய மாட்டுறாங்க. நான் யாருக்கிட்டமா முறையிடுவேன்? இப்போ நீங்க யார் கூட இருக்கீங்க? என் புருஷன் கூட இருக்கேன். அவருக்கு இருக்கேன் லூசு. ஒரு கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு வச்சாதான் சோறு திங்கும் போது பல்ல காட்டிக்கிட்டு திம்பான். சரி, இப்போ நீங்க உங்க கணவர் இருக்கீங்க, உங்க பிள்ளைங்க வந்து இப்போ தனியா இருக்காங்களா? தனி வீட்டில் இருக்காங்களா? ஆமா, ஒரு பொண்ணு மதுரைக்கார பொண்ணை ஒருத்தைய கூட்டிக்கிட்டு வந்து கல்யாணம் நல்லபடியா நான் தான் எல்லாம் செஞ்சு வச்சேன். ஒரு சின்ன பையனுக்கும் பெரியவனுக்கும். சரி, அவங்க பிள்ளைங்கெல்லாம் உங்க உங்க கூட இருக்க நீங்க ஏன் தனியா இருக்கீங்க? அவங்க கூட இருக்கக்கூடாதா? ஏன் இந்த அப்பாவோட இருக்கேன்னு கேக்குறாங்க 2 பேருமே. ஸோ அந்த 2 பிள்ளைகளுக்கும் அவங்க அப்பாவை பிடிக்கல, அவங்க அப்பாவை விட்டுட்டு வந்துட்டாக்கா உங்களை ஏத்துக்கிறவங்க 2 பேருமே. நான் இப்ப நிலமெல்லாம் வீடு வாசல்லாம் வச்சிருக்கேன். ஒரு ஆடி இருப்பாதிருச்சு. அப்படி கேவலப்பட்டு என்ன அவ்வளவு அவமானப்படுத்தினாங்க. புதுசா சரியில்லை அத்தனையும் பொருத்தமா. எங்க அம்மா எனக்கு திருச்சியில அத்தனை எம்ப்ளாய்மெண்ட் ஹவுஸ்ல இருந்து வந்த வேலையெல்லாம் என் கூட பிறந்தவங்கள ஏமாத்தி இருக்காமா. இதெல்லாம் எனக்கு இப்பதான் தெரியுது. பிறந்த நாள் சர்டிபிகேட்டையே மாட்டி இருக்குமா எங்க அண்ணனும் எங்க அம்மாவும் 2 பேரும். ஏன் அப்படி? உங்க அம்மா உங்களுக்கு என்ன, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து 4ஆவதா உண்டானது தப்பா. நான் 4ஆவதா சரி, போறேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? என்னம்மா இப்ப 59 வயசாக போது நான் படிச்சது சொல்லி என்னம்மா செய்ய முடியும்? இல்ல, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வேலை வந்ததுன்னு சொன்னீங்களே, என்ன வேலை வந்துச்சு உங்களுக்கு? நிறைய ஹெல்த் ஒர்க்கர்ல இருந்து, வெல்ஃபேர்ல இருந்து, இந்த நர்ஸ் ட்ரைனிங்ல இருந்து நிறைய. அதற்கான சர்டிஃபிகேஷன்லாம் நீங்க பண்ணிருக்கீங்களா? நர்ஸ் ட்ரைனிங் எல்லாம் எல்லாமே கரையாண்டுன்னு இப்போ இருக்கு. ஆனா சர்டிபிகேட்டுக்கு இருக்கு. விளையாட்டு போட்டி முதலைக்கு நான் சேர்ந்துக்கிட்டேம்மா. அத்தனையும் இருந்தாலும் நான் என்னம்மா செய்ய முடியும்? எனக்கு அதெல்லாம் தேவையில்லைம்மா. எனக்கு என் புருஷன் விட்டு சொத்து பட்டாவோட வேணும். எங்க அப்பா விட்டு சொத்து எனக்கு வேணும். இதை மட்டும் செஞ்சு கொடுத்தாலே போதும்மா. என் புருஷனை நான் இன்னும் குறை காலமும் நான் நல்லா வச்சுக்கிற முடியும். இல்லை, எனக்கு உங்களுக்கு என்ன வேணுங்கிறதே எனக்கு புரியலை. ஏன்னா நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து சொத்து சம்பந்தமான விஷயம் வந்து நீங்கள் வக்கீல தான் கேட்கணும். உங்கள் சொத்து தகராறு அது உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, அந்த சொத்தை நம்ம வந்து எப்படி வாங்கிறது அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து சட்ட வல்லுநர்களை தான் கேட்கணும். சரியா? ராமநாதத்துல என் மாமனார் வீட்டு நிலவளமும் என் புருஷனை ஏமாத்துறாங்க. எங்க அம்மா திருச்சியில இருக்கிறது, எங்க அண்ணங்க பெரிய பெரிய கோடீஸ்வரன் ஆடிட்டர், ஒரு ஆளு நெய்வேலியில பெரிய இன்ஜினியரா இருக்காங்க. ஒரு தம்பி ரயில்வேல சூப்பரண்டா இருக்கான். பெரிய பெரிய கோடீஸ்வரமா எல்லாரும் சேர்ந்து என் புருஷன் கிறுக்கு பையன்னு என்ன ஏமாத்த பார்க்கறாங்க. நீங்க ஒரே பொண்ணா? இப்படி இருக்கேங்கிறான். நீங்க ஒரே பொண்ணா? என் தங்கச்சி ஒருத்தர் இருக்கா, அவ ஈபிஎஸ்ல இருக்கா. அவன் உன் பிள்ளைக்குள்ளதான் எதுக்கு கல்யாணம் முடியும் அப்படின்னா, நான் சமயபுரத்தை பிள்ளைகளை விட்டு சமயபுரத்துல கூட்டிக்கிட்டு போய் ஒடியாந்தவளை கூட்டிக்கிட்டு போய் தாலி கட்டி வச்சு குடும்பமாக்கிட்டேன். 2 பிள்ளைய இருக்கு. அதே மாதிரி இன்னொருத்தனுக்கு மல்லு கட்டி அவனை ஒரு பொண்ணு தாரேனாக உடனே போய் புன்னைநல்லூர் கோயில போய் தாலி கட்டி அவனையும் குடும்பமாக்கிட்ட ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. ஆனா 2 பேரும் என்கிட்ட பேச விட மாட்டாங்க. என் தங்கச்சி எங்க அம்மா அண்ணன் தெரியும். ஏன்னு கேட்டா, நான் வந்து நல்லா படிச்சால இருக்கிறது எனக்கு வேலை இல்லைனாலும் பரவாயில்லமா விவசாயம் போட்டு குடும்பத்தை. எனக்கு இதை புரிஞ்சுக்கவே முடியலம்மா. உங்க வீட்டில் வந்து மற்ற 3 பேரும் நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா வேலைக்கு போறாங்க அப்படிங்கிற போது நீங்களும் நல்லா படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் 4ஆவது பிறந்தேன்னு என்ன இப்பவும் அந்த வார்த்தையை நான் சொல்ல கூட காரணமா டிவியில என்ன பெருசா சொல்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. நான் சிக்கன் குனியா காய்ச்ச வந்து கிடந்ததுக்கு எங்க அம்மா இல்ல, அதுக்காக அவங்க வந்து அந்த மாதிரி ஒருத்தரை பார்த்து திருமணம் செய்து வைப்பாங்களா? இல்ல, எனக்கு சொல்ல முடியாத செய்தியெல்லாம் நிறைய இருக்குமா. என்ன பெத்தவ என்ன படுத்தின அவமானத்தை, அவ்வளோ பெரிய அவமானம் எல்லாம் நடந்துச்சுமா. இந்த ஜெயலலிதா வீடு கட்டும் போதெல்லாம் எனக்கு என்ன படுத்தின அசிங்க கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. எங்க ஊருக்கே தெரியும். இது எங்க கிராமம். எந்த ஊரு நீங்க?
மத்தியரேந்தன்ற கிராமம், முதுகுளத்தூர் ஏரியா, ராமநாதபுரம். அவங்க அம்மா வீடு கட்டும்போதும் உங்கள் குடும்பத்துக்கும் என்னம்மா சம்பந்தம்? என்னம்மா? இல்லை, அம்மா வீடு கட்டுறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு ஒன்றும் புரியலையே. அம்மா வீடுன்னா ஜெயலலிதா அம்மா வீடு. அதான் கேட்குறேன். அவங்க அவங்க யாரோ பெரிய செலிபிரிட்டி, முதலமைச்சராக இருந்தவங்க, அவங்க இதுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எனக்கு வருது. இல்லம்மா, அம்மா வீடு எனக்கு கிடைக்குது, நான் கட்ட போறேன்னா என் புருஷன் தகுதி இல்லாதவனா இருக்கத்துட்டு இங்க உள்ள மத்த ஆளுக்கு என்ன வீடு கட்ட விடாம விரட்டி அடிச்சிட்டோம்னா இந்த இடத்தையும் சேர்த்து கொடுங்கலாம் அப்படின்னு பக்கத்துல உள்ளவங்க எங்க அம்மாவும் அண்ணன் தம்பியும் இதை போய் நான் போய் சொல்லி அழுதா, ஏண்டி காசோட பணத்தோட இருக்கணும்னா போறவ தாண்டி தேர் மேல போவா, போறவ தாண்டி ஆனை மேல போவான்னு என்ன பெத்த தாய் சொல்லுது. அதுக்கப்புறம் எப்படிமா நாங்க போவேன்? எனக்கு என்னவோ ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப அவமானமா இருக்குமா. பூக்குழி இறங்கிக்கிட்டு அக்கினி சட்டி எடுத்துக்கிட்டு இப்படி மாறியத்தானே என் காலத்தையே தள்ளிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த தெய்வ சக்தியில தான் நாங்க இது வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் கூட இப்ப சமயோட தப்பு அன்னைக்கு இந்த கிராமத்து மக்கள் 3 பேர் என் கூடயே வந்து சமயோட தலையும் பார்த்துக்கிட்டு வந்தாங்கம்மா. இப்படி எல்லாம் நான் நடந்துகிட்டு இருக்கேம்மா. கிராமத்துக்கே தெரியும் என்னை பத்தி. ஆனா எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தருமே வரமாட்டாங்க. நல்லவங்கிறது தெரியுது, ஆனா ஒதுங்குறாங்க. என் புள்ள முதலைக்கு என்ன ஒதுக்குறாமா. என் புருஷனை நான் என்னம்மா செய்ய முடியும்? செஞ்சு கட்டா மனுஷன் டவுசரை கூட இறுக்கி கட்ட தெரியாதுமா. தாலி கட்டி வரும்போது என்ன பெத்தவன் அது அண்ணன் மகன்னுட்டு என்ன கட்டி வச்சுச்சு. ஆனா நான் அத்தனை 4 நாளைக்கு நீ இருப்பியாடின்னு என்ன கேட்டாங்க. இல்லை, நான் கேட்குறேன். இப்போ இவ்வளோ பேசுறீங்க, உங்களுக்கு வந்து உங்கள் அம்மாவை பிடிக்கல, உங்கள் அம்மா உங்களுக்கு எதிரிங்கிறது நல்ல தெளிவாக உங்களுக்கு புரியுது. உதவி செய்யறேன். இருங்க இருங்க, பொறுங்க. உங்களுக்கு திருமணம் எத்தனை வயசு இருக்கும்போது ஆச்சு? உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்போது திருமணம் ஆச்சு? எனக்கு 24 வயசு. 24 வயசு இருக்கும் பொழுது உங்களுக்கு தெளிவாக நீங்க எதிர்த்து பேசியிருக்கலாமே. நீங்க இவ்வளவு எதிர்த்து பேசிட்டு வீட்டை விட்டு போயிருக்கலாமே. ஏன் திருமணம் பண்ணிக்கிட்டீங்க? அம்மா, உங்களோட மன அழுத்தம் எனக்கு நல்லா புரியுது. நீங்க வந்து வாழ்ந்துட்டீங்க 35 வருஷம் வந்து ஒரு துன்பமா ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டீங்க. இப்போ வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து உங்கள் கணவரை வந்து ஏற்றுக்க முடியல. ஸோ அதனால் அவங்க உங்கள் பிள்ளைங்களை ஃப்ரீயாக விட்டுருங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு அவங்க வாழ்ந்துக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் கணவரை கைவிடக்கூடாதுன்னு இருக்குது. அது ஒரு நல்ல நோக்கம். அதை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இத்தனை நாள் எப்படி வாழ்ந்தீங்களோ கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக, அதே மாதிரி இனிமேலும் வாழ்ந்து முடிச்சிருங்க. சொத்து சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிக்கலை வந்து நீங்கள் வந்து ஒரு சட்ட வல்லுநரை பார்த்து நீங்களே தான் தனியாக, உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண யாருமே இல்லைன்னா நீங்களே தான் அதை ப்ரொசீட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா வரலன்னா போட்டோம். இப்போ என்ன அந்த சொத்தெல்லாம் வந்து யாருக்கு போகுது? இந்த பசங்களுக்கு தான் போகுது. ஸோ அந்த பசங்களுக்கு அக்கறை இருக்குன்னா அந்த பசங்க செய்யட்டும். அப்படி அந்த பசங்க ஒத்துழைப்பு கொடுக்கல, அவங்க எதுவுமே உதவ மாட்டேங்கிறாங்கன்னா விட்டுடுங்க. அதுதான் நல்ல தீர்வாக இருக்க முடியும்னு எனக்கு தோணுது.